சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய டாப் பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் டாப் பிரைவேட் காலேஜஸில் எம்பிஏ, எம்சிஏ, பிஇ, பிடெக் போன்ற இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் பாராமெடிக்கல், அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான எல்லா வகையான யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ்க்கு உங்களுக்கு அட்மிஷன் மற்றும் அட்மிஷனுக்கான கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மேலும் வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வருஷத்துக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. யாருக்கெல்லாம் அட்மிஷன் அண்ட் அட்மிஷன் கைடன்ஸ் வேணுமோ உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ், மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் கைஸ், நான் தான் டாக்கிங் தமிழாக கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025, அதாவது டிஎன்இஏ 2025 தமிழ்நாடு பிஇ பிடெக் கவுன்சிலிங்கான கவுன்சிலிங் டேட்ஸ் ரிலீஸ் ஆகிருக்குதுங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு ஷெட்யூல் தான் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்காக இந்த வருஷம் ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய கவுன்சிலிங் டேட்ஸுங்க. ஸோ இதில் என்னென்ன தேதியில் என்னென்ன ப்ராசஸ் நடக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வருதுங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் உடனடியாக உங்களுக்கு ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதை தான் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபில்லிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாமே ஃபில் பண்ணி அதுக்கப்புறம் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் தான் உங்களுக்கு ஆரம்பிக்கிற தேதி 7/5/2025 சொல்லியிருக்காங்க. 7/5/2025 அன்றைக்கி ஸ்டார்ட் ஆயாச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது ரெண்டாவது ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டேட் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை நீங்கள் என்னைக்குள்ளே ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/6/2025 நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எக்ஸாக்டாக 1 மந்த் டைம் தராங்க. இந்த 1 மந்த்துக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் டேட் ஃபார் அப்லோடிங் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தேதி கொடுக்குறாங்க. அது எப்போ அப்படின்னா 9/6/2025. இந்த டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 நாள் டைம் தராங்க. அந்த 3 நாளுக்குள்ளே டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். பட் 6ஆம் தேதிக்குள்ளே அப்லோட் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. அந்த மாதிரி மிஸ் பண்ணவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 டேஸ் டைம் தராங்க. அதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று அசைன் ஆகுது. ஸோ இந்த ரேண்டம் நம்பர் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 பேர் அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கவுன்சிலிங்க்கு. இந்த 1,00,000 பேருக்கும் ஒரு ரேண்டம் நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று அசைன் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரே அசைன் பண்ணுறது தான், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி அசைன் ஆகி அது எதுக்காக அந்த ரேண்டம் நம்பர்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேங்க் லிஸ்ட்னு ஒன்று விடுவாங்க உங்களுக்கெல்லாம். இந்த ரேங்க் லிஸ்ட்னு ஒன்று விடும்போது யார் முன்னாடி ரேங்க்கு பின்னாடி ரேங்க் அப்படிங்கிறத உங்களோட கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கட் ஆஃபை பேஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது ஒரு 10 பேர் ஒரே கட் ஆஃபில் இருக்கீங்க அப்படின்னா அந்த டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரேண்டம் நம்பரை யூஸ் பண்ணிக்குவாங்க. 10 பேர் ஒரே கட் ஆஃபில் இருக்கும்போது இந்த ரேண்டம் நம்பரை யூஸ் பண்ணி அந்த ரேண்டம் நம்பரில் யார் முன்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு மொதல் ரேங்க்கு, யார் பின்னாடி இருக்காங்களோ அவங்களுக்கு அடுத்த ரேங்க்குன்னு இந்த 10 பேருக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்யூட்டர் கொடுத்த ரேண்டம் நம்பரை யூஸ் பண்ணி அந்த 10 பேருக்குள்ளே யார் முன்னாடி பின்னாடிங்கிறத அசைன் பண்ணி ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அதுக்காக தான் யூஸ் ஆகுது, ஓகேங்களா. அடுத்தது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அட் டிஎஃப்சிஸ் ஆன்லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ரேண்டம் நம்பர் வருதா, அதுக்கு அடுத்தது உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டிஎஃப்சினா உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணக்கூடிய சென்டர் பக்கத்தில் என்ன இருக்கோ அந்த சென்டரில் தான் வெரிஃபிகேஷன் நடக்கும். அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன தேதின்னு பார்த்தீங்கன்னா 10/6/2025 20/6/2025 வரைக்கும் 10 நாளுக்குள்ளே உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அதோட ஸ்டேட்டஸ் என்னங்கிறது நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். அப்போது 10/6/2025 to 20/6/2025 வரைக்கும் உங்களுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குது. அதுக்கு அடுத்தது ரேங்க் லிஸ்ட் விடுறாங்க. ஸோ ரேங்க் லிஸ்ட் எப்போ விடுறாங்க அப்படின்னா 27/6/2025 அன்றைக்கி ரேங்க் லிஸ்ட் விடுறாங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் ரேங்க் லிஸ்ட் ஒன்று விடுவாங்க. அந்த ரேங்க்கை பேஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த காலேஜ் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், எந்த ரேங்க்குக்கு எந்த காலேஜெலாம் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அடுத்தது கிரீவன்ஸ் ரெட்ரஸல் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு 5 நாள் டைம் தருவாங்க. இது என்ன அப்படின்னா, இதில் அதாவது இந்த ரேங்க் லிஸ்ட்லாம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும், இல்லை இது எனக்கு தப்பாக இருக்குது, இந்த ரேங்க் எனக்கு தப்பாக இருக்குது, இந்த கட் ஆஃப் எனக்கு தப்பாக இருக்குது, இந்த மாதிரிலாம் நீங்கள்
யோசிச்சிங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த க்ரீவன்ஸ் ரெட்ரஸல் அப்படிங்கிற இந்த 5 நாளுக்குள்ளே நீங்கள் வந்து அவங்கள காண்டாக்ட் பண்ணி அதை சரி பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது கவுன்சிலிங் ஃபார் கவர்மெண்ட் 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் இவங்களுக்கு தாங்க ஃபஸ்ட்டு நடக்கும். அதாவது ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் யாருக்கு நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த 7.5% 7.5% ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் சொல்லி நம்ம கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு நடக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஏபிள் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இவங்க 3 பேருக்கு முடியும். அதுக்கப்புறம் அதிலே வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் நடக்கும். ஓகேங்களா, ஜென்ரல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங். இதுக்கு அடுத்தது ஜென்ரல் கவுன்சிலிங்னு ஒன்று நடக்கும். ஸோ இந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் ஓவராலாக இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்காத மற்றவங்க எல்லாருக்கும் அதுலேயுமே வந்து அகாடமிக்கு ஒகேஷ்னல் கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 கேட்டகரி அப்படின்னு சொல்லி தனித்தனியாக நடக்கும். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், அதுக்கப்புறம் SCA to SC கவுன்சிலிங், ஃபைனலாக எண்ட் ஆஃப் த கவுன்சிலிங் சொல்லி இதெல்லாம் நடக்கும். ஸோ இதில் உங்களுக்கு வந்து இந்த க்ரீவன்ஸ் ரெட்ரஸல் வரையும் தான் தேதி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் தேதி கொடுக்கல. ஸோ இந்த கவுன்சிலிங்கோட தேதி பார்த்தீங்க அப்படின்னா will be updated after the release of AICTE's academic calendarன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கவுன்சிலிங்கான தேதி எதை பேஸ் பண்ணி நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னா AICTEலேருந்து இந்த அகாடமிக் இயருக்கான கேலண்டர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த கேலண்டர் ரிலீஸ் ஆனதும் அதில் எப்போ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி உங்களுக்கு கவுன்சிலிங் டேட் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லலாம் will be intimated later, அவ்வளோதாங்க. ஓகேவா. ஸோ இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங், அதில் இந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இவங்களுக்கு முடிஞ்சிடும். அடுத்தது ஜென்ரல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் வரும், அதுலேயும் இந்த டிஃப்ரெண்ட் ஏபிள் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்போர்ட்ஸ் கோட்டா இவங்க 3 பேருக்கும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் ஜென்ரல் கவுன்சிலிங்கே நடக்கும். அந்த ஜென்ரல் கவுன்சிலிங்கில் தான் அகாடமிக் கவுன்சிலிங் ஒன்று நடக்கும், கவர்மெண்ட் ஸ்கூல் 7.5 கேட்டகரி பர்சன்டேஜ் கவுன்சிலிங் ஒன்று நடக்கும், ஒகேஷனல் கேட்டகரிக்கு தனியாக, இந்த மாதிரி 3 கவுன்சிலிங் ஜென்ரலாக நடக்கும். அதுக்கப்புறம் சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங், இது வந்து மிஸ் பண்ணவங்க அப்படி இல்லைனா இந்த ஆல்ரெடி கிடைச்ச காலேஜில் எனக்கு வேறு காலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி எடுக்கிறவங்க இவங்களுக்குலாம் இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கும். தென் SCA to SC கவுன்சிலிங் ஃபைனலாக நடக்கும். அது வந்து யாருக்குன்னு கேட்டிங்கன்னா SC கேட்டகரிக்கு மட்டும். அதாவது எப்படின்னா யாரெல்லாம் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு சீட்டை எடுத்தாங்களோ அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இந்த இடத்துல SC கம்யூனிட்டி மட்டும் அவங்களுக்காக நடக்கும். அதுக்காக டைரெக்டாக நான் வந்து இதில் தான் அப்ளை பண்ணணும் அப்படி கிடையாது. நீங்கள் ஜென்ரல் கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டு சீட் எடுத்திருந்தால் தான் இந்த SCA to SC கவுன்சிலிங்கில் கலந்துக்க முடியும். SC கம்யூனிட்டி மட்டும்தான் கலந்துக்க முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு 10 காலேஜ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் கிடச்சிருக்கு, பட் அதை விட நல்ல காலேஜில் இல்லை அதே காலேஜில் வேறு ஒரு டிபார்ட்மெண்ட் அவைலபிள் இருக்குது SCA கம்யூனிட்டியில். SC கம்யூனிட்டியில் 0, SCA கம்யூனிட்டியில் சீட் இருக்குது அப்படின்னா நீங்கள் SC கம்யூனிட்டியாக இருந்து அந்த காலேஜில் இல்லை வேறு ஒரு காலேஜில் சீட் எடுத்திருக்கீங்க, இப்போ அந்த காலேஜ் சீட்டை எனக்கு கொடுங்க அப்படின்னு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த கவுன்சிலிங் மூலமாக. இதை வச்சுக்கிட்டு எனக்கு அந்த காலேஜை கொடுங்க அப்படின்னு. அதுக்கு தான் இந்த SCA to SC கவுன்சிலிங் ஒன்று நடக்கும். இதை பற்றி நம்ம பின்னாடி எலாபரேட்டாக பார்க்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. ஸோ இந்த கவுன்சிலிங் டேட் பின்னாடி ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்ஸுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்களுக்கு தேவையான எல்லா அப்டேட்ஸும் வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜாகவும் கொடுப்பேன். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.